ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி கிச்சன்ல சாமானம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம விஜய் கிச்சனுக்குள்ள வராங்க. "மல்லி என்ன பண்ற? சாமானம் தேய்க்கிறியா? சாப்பாடு செஞ்சுட்டியா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலா பேசுறாங்க. ஆமாங்க. சாப்பாடு செஞ்சுட்டேன். இப்போ வந்து சாமானம் தேய்ச்சிட்டுருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஐய்யய்யோ!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு விக்கல் வருது நம்ம மல்லிக்கு. உடனே விஜய் என்ன பண்றாங்கன்னா, "ஐய்யய்யோ! விக்கல் வருதான்னு" சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடுக்குறாங்க குடிக்க. ஸோ, அப்புறமா தண்ணியையும் நம்ம விஜயே மல்லிக்கு குடிப்பாட்டுறாங்க. மல்லியும் குடிச்சிட்டுருக்கும்போது லேசா கீழ சிந்திருது அந்த தண்ணி. ஸோ, அத துடைக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு டவல் எடுத்து அப்படியே மெதுவா தொடச்சு விடுறாங்க. ஸோ, இத பார்க்கும்போதே வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்து அவ்ளோ ஒரு ஒற்றுமை, லவ் இருக்கு அப்படின்னு தாங்க தோணுது. ஆனா, அவங்க அண்ணி வந்துட்டு அத பார்த்துட்டு அப்படியே கணிக்கிறாங்க. கணிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, மல்லி இதெல்லாம் வந்து சரியில்ல அப்படின்றாங்க. "இல்ல அண்ணி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் வந்து கொஞ்சம் மனசு வந்து ஒரு வெயிட்டானத வச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருந்தது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரி தோணுது கொஞ்ச நாளாவே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா, இதெல்லாம் திடீர்னு வந்து உன் மேல ஒருத்தர் நெறைய பாசத்த, அன்ப பொழிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு காரணத்துக்காகவும், ஒரு சந்தேகப்படுற மாதிரியும் தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகிட்ட அவங்க அண்ணி சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம மல்லிக்கும் ஒரு மாரி ஆகுது. என்னடா அண்ணி இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதையே நெனச்சுட்டு தான் அமைதியா போயிர்றாங்க. நம்ம மல்லி ஆஸ் யூசுவல் வேலைக்கு கிளம்பும்போது, உங்க பெரியம்மா வந்து "வேண்டாம், இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகாத. உனக்கு கல்யாண நாள் வருது. அதனால அ ச ஒரு சில பர்ச்சேஸ்க்கெல்லாம் போலாம். உனக்கு தேவையானத வாங்கிப்ப" அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. உடனே வந்து அவங்க அண்ணி மல்லி இதெல்லாம் சரியில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் வந்து உன்கிட்ட இந்த மாரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இத கேட்டு அன்னபூர்ணி அம்மாவும் அமைதியா நின்னுட்டுருக்காங்க. விஜய் வந்து பக்கத்துல சொல்ல போறாங்க. "என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்ல. எங்களுக்கு கல்யாண நாள் வருது. ஸோ அதுக்காக மல்லிக்கு புடிச்சதெல்லாம் வாங்கி குடுக்கலான்னு இருக்கேன். மத்தபடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் இந்த மாரி சொல்லி மல்லிய வந்து கஷ்டப்படுத்துறீங்க? இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு" சொல்ல போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.